உங்க பொண்ணாவது அவ தம்பி கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருப்பாளா? இல்ல எனக்காவது ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமே. அந்த அளவுக்கு உங்க பொண்ணுக்கு நான் வேண்டாதவன் ஆயிட்டல. ஐயோ கபிலன், நீங்க கோவத்துல வார்த்தையை விடாதீங்க. வல்லவா, மாப்பிள்ளை கிட்ட நானே பேசிக்கிறேன். மாப்பிள்ளை, நீங்க வேலையை விட்டு வந்ததுல இருந்து புனிதா யார்கிட்டயுமே பேசுறது இல்ல. அவ சாப்பிடுறது கூட இல்ல. எதையோ பறிகொடுத்த மாதிரியே இருக்கா. என் பொண்ணு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறது நான். ஆனா அவ இவ்ளோ வருத்தப்படுறதுக்கு நானே காரணமாயிட்டேன். மாப்பிள்ளை, அதுக்காக தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். இப்போ உங்க பொண்ணு ஃபீல் பண்றான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கீங்க. என்னோட மனசை பத்தி உங்க யாருக்கும் கவலை இல்லல. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க கபிலன். ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லணுமே தவிர பதிலையே கேள்வியா கேட்டா பிரச்சனை முடியாதுன்னு நீங்க தான் எனக்கு சொல்லியிருக்கீங்க. இப்ப நீங்களே பதிலுக்கு பதில் கேள்வி கேட்டா இந்த பிரச்சனை எப்பதான் முடியும்? நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஒரு நண்பனா எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. வல்லவன், நீங்க கேட்ட எதுவும் தப்பு இல்லைங்க. அதே நேரம் நான் உங்ககிட்ட சொன்னதை மறக்கவும் இல்லை. ஆனா எப்ப எது நடந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு நான் விட்டு கொடுத்து போறவனா இருக்கிறதுனால தான் என்ன எல்லாருமே பயன்படுத்திட்டாங்களோன்னு தோணுது. தோ இப்ப பாருங்க, புனிதா கூட இப்ப வரைக்கும் என் தரப்பு நியாயத்தை அவங்க கேட்கவே இல்லையே. அதெல்லாம் எவ்வளவு பெயினா இருக்கும்னு உங்களுக்கு புரியாதுங்க. புரியவும் வேண்டாம். கபிலன், புரியுது கபிலன். மாப்பிள்ளை, புனிதா மேல எந்த தப்புமே இல்ல. அவ உங்களை நினைச்சுதான் வருத்தப்படுறா. எல்லா தப்பும் என் மேலதான் இருக்கு. நீங்க அவகிட்ட பேசாம போயிடுவீங்களோன்னு அவ ரொம்ப பயப்படுறா. மாப்பிள்ளை, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? அவ வீட்டுக்கு வந்து உங்க சட்டையை போட்டுக்கிட்டு உங்களை நினைச்சு சட்டை கூட பேசிக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ளை, அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல.